சென்னை கோபாலபுரத்தில் சர்வதேச தரத்தில் குத்துச்சண்டை மைதானம் அமைக்கப்பட்டு வருகிறது. மைதானத்தின் சிறப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குத்துச்சண்டை விளையாட்டின் கோட் என கருதப்படும் முகமது அலி 1980களில் சென்னைக்கு வந்து சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு நபர்களுடன் சண்டையிட்டதாக வரலாறு இருக்கிறது. குத்துச்சண்டை விளையாட்டில் சென்னை சிறந்து விளங்கியதற்கு இதுவே சான்று. பா ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான சர்பேட்டா பரம்பரை திரைப்படத்தில் வடசென்னையில் பாரம்பரியமாக குத்துச்சண்டை இருந்ததாக காட்சிகள் இடம்பெற்று இருந்தன. பரம்பரை குத்துச்சண்டை போட்டிகளை கடந்து புரொஃபஷனல் குத்துச்சண்டை போட்டிகளுக்கு வடசென்னை வீரர்கள் செல்லாத காரணத்தால் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பெரிய அளவில் யாரும் ஜொலிக்கவில்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேவராஜன், கணபதி என 2 வீரர்கள் மட்டுமே ஒலிம்பிக் போட்டிக்கு சென்றனர். அதில் தேவராஜன் உலகக்கோப்பை குத்துச்சண்டையில் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். சென்னையை தவிர்த்து அப்பார்ட் ஃப்ரம் அதர் சிட்டிஸில் வந்து பாக்ஸிங்லாம் எதுவும் கிடையாது. சென்னை தான் பாக்ஸிங்னா சென்னைனா பாக்ஸிங். அப்போது அந்த ட்ரெடிஷன், இந்த சார்பட்டா பரம்பரை, அப்புறம் அந்த இடியாப்ப நாயக்கர் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் 90s அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கூல் பாக்ஸிங், ஸ்கூல் லெவலில் எங்கே பாக்ஸிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ 85ல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த 86க்கு அப்புறம் தான் ஸ்கூல் லெவலில் பாக்ஸிங் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பாக்ஸிங் நிறைய க்ரோ அப் ஆரம்பிச்சு. அப்போ தான் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணோம். 1990களுக்கு பிறகு சென்னை மாநகரில் குத்துச்சண்டை விளையாட்டு மங்க தொடங்கியது. குத்துச்சண்டை விளையாட்டை வளர்த்தெடுக்கும் வகையில் சென்னை கோபாலபுரத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 7.8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச அளவிலான குத்துச்சண்டை மைதானம் அமைக்கப்பட்டு வருகிறது. 24,000 சதுர அடியில் 900க்கும் அதிகமான மக்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் மைதானம் உருவாக்கப்பட்டு வருகிறது. மைதானத்திற்குள் 2 ரிங்குகள் அமைக்கப்படுவது மட்டும் இல்லாமல் மைதானத்திற்கு வெளியே பயிற்சி பெறுவதற்கு ஒரு ரிங், சர்வதேச தரத்திலான ஜிம் உள்ளிட்ட வசதிகளும் இடம்பெற்றுள்ளன. ஒரு சிறு வசதிகளோட நிறைய பாக்ஸிங் ரிங்கு பஞ்சிங் பேக்கோட இன்னும் நிறைய சென்டர்ஸை யூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது வந்து தமிழ்நாடு பாக்ஸர்ஸுக்கு எவ்வளவோ பேருக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். நல்ல விஷயம் தான் அது பாக்ஸிங் அகாடமி பண்ணுறது. ஸோ இன்னும் அதை வந்து துரிதமாக பண்ணி இப்போ ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணி ஒரு வருஷம் மேலே ஆகுது. அது சீக்கிரம் பண்ணி அதை வந்து இனாக்ரேட் பண்ணாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஏஷியன் கேம்ஸுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம உதவியாக இருக்கும். கோபாலபுரம் மைதான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் வருகிற டிசம்பர் மாதம் மைதானத்தை திறக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நவீனமயமாக்கலுக்கு பின்னர் தமிழகத்தில் இருந்து குத்துச்சண்டை வீரர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை இழந்திருக்கக்கூடிய சூழலில் அதனை மீட்டெடுப்பதற்கான முதல் புள்ளியாக இந்த மைதானம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சந்தானகுமார்.